எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேஜிக் ஃபர்கியூசன் 241 வண்டியில் ரொட்டாவேட்டர் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது 5 கலப்பில் ஓட்டி போட்ட காடி. அதாவது நல்லாங்கட்டை இருந்தது, 5 கலப்பில் 2 சால் ஓட்டினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 19 ஸ்ப்ரிங் கலப்பில் ஒரு 2 சால் ஓட்டினோம். ஸோ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்க கியர்னு பார்த்துட்டிங்கன்னா லோ ஃபஸ்ட்டு 1400 RPM. ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. போதும் நம்ம மக்காசோளம் ஊன்றதுக்கு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருந்தால் போதும். ரொட்டாவேட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜிஎஸ்ல 36 கத்தி ரொட்டாவேட்டர். உறுதி பறக்குது. காட்டில் கல் அதிகமாக இருக்குன்னா ரொட்டேட்டர் வைப்ரேஷன் ஐடியா இருக்கு நண்பா. ரொட்டாவேட்டர் பிளேடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உள்ளோட பனானா ஸ்பெஷல் ரொட்டாவேட்டர் பிளேடு. அதான் எல்என்சி டைப்புன்னு சொல்லுவாங்க அந்த பிளேடு. வண்டியோட ஹெச்பின்னு பார்த்துட்டிங்கன்னா 42 ஹெச்பி நண்பா. இந்த வண்டியை மேக்ஸிமம் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோன்னா ரொட்டாவேட்டருக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா த்ரெஷர் ஓட்டுறது யூஸ் பண்ணுவோம். த்ரெஷர் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். மகான் வண்டியில் 5245 வண்டியில் அப்லோட் பண்ணியிருப்பேன். கூடிய சீக்கிரம் இந்த வண்டியிலே வீடியோ அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கு நண்பா இந்த வண்டியில். மைலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா ரொட்டாவேட்டருக்கு ஒரு 3.5 போகும், மணிக்கு 3 லிட்டர் போகும். இதே காடு கொஞ்சம் கடுசாக இருந்துச்சுன்னா 3.25 4 வரையும் போகும். 241 நல்ல மைலேஜ் இருந்தால் சொல்லுவாங்க. பரவாயில்ல, 42 ஹெச்பிக்கு 3.5. பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியாது நண்பா. அந்தளவுக்கு இருக்காது பர்ஃபார்மன்ஸ்லாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. 42 ஹெச்பியில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. போதுமானது அதுவே. இந்த வண்டி யார் யாரெலாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எனக்கு சொந்தமாக ஒரு 3 ஏக்கர் இருக்குது, எனக்கு சொந்தத்துக்கு மட்டும் ஓட்டுறேன், எங்கேயும் வாடகை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வண்டியை எடுத்துக்கலாம். வேல்யூ ஃபார் மணி. ரீவேல்யூவேஷன் நல்லாயிருக்கும் நண்பா இந்த வண்டிக்கு. இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 15 வருஷம் ஆகுது இந்த வண்டி எடுத்து.
டயர் ஏன் திருப்பி போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா த்ரெஷர் ஓட்டும் போது ஃபுல்லாக ரோட் ரன்னிங்கில் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா டயர் ஒன் சைடாக தேயிற மாதிரி ஏதோ தெரிஞ்சது போல், அதனால் திருப்பி போட்டிருக்கோம். ரொட்டாவேட்டர்னு பார்த்துட்டிங்கன்னா செயின் டைப் தான் நண்பா. ஜிஎஸில் ஹெவி சீரீஸ் மல்டி ஸ்பீடு ரொட்டாவேட்டர் தான், செயின் டைப். வண்டி எடுத்து ஒரு வருஷத்தில் ரொட்டாவேட்டர் எடுத்தாச்சு. அப்போ கியர் டைப்னா என்ன, செயின் டைப்னா என்னன்னு கூட தெரியாது. அப்போ கியர் டைப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் 2011. பாருங்கள், கல் இருக்கிறனால இந்த இடத்துல குடிச்சு போயிடுச்சு. மற்றபடி ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குது. இதே கட்டி இல்லாமல் ஒன்றா ஃபினிஷில் ரொம்ப மோசமாக இருக்கணும்பா இந்த வண்டியில். இதுதான் லோ ஃபஸ்ட்டு கியரோட ஸ்பீடே, அதாவது வண்டியோட மினிமம் ஸ்பீடே இதுதான். 14 ஆர்பிஎம் வச்சது, ஒரு ஆர்பிஎம் டாப்பில் 13 ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது வண்டியோட மினிமம் ஸ்பீடு லோ ஃபஸ்ட்டு கியரில் இந்த ஸ்பீடு தான். இதோட ஸ்பீடு கம்மியாக போகும்போது அந்த வண்டியெல்லாம் போகாது. இது ஒரு சில யூஸ்க்கு வந்து செட் ஆகாது நண்பா. பருத்தி காடு ஓட்டுறது, அப்புறம் மக்காச்சோள காடு அப்படியே ஓட்டுவாங்க தட்டு பொடியாக்குற மாதிரி ரொட்டாவேட்டரில், அதெல்லாம் செட் ஆகாது நண்பா. தட்டுலாம் அப்படியே நின்றோம், உடையிறது மட்டும்தான் உடையும், மீதி எல்லாம் நின்றோம். அதே மாதிரி நம்ம பருத்தி காடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா செடி அப்படியே பச்சையிலே ஓட்டுவாங்க, பருத்தி அறுவடை முடிஞ்ச உடனே. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 17 ஆர்பிஎம் வச்சாலும் வண்டி அப்படியே லோடு வாங்க நண்பா, பயங்கரமாக லோடு ஆகும். அதாவது ஒரு வண்டியோட பிடிஓ பர்ஃபார்மன்ஸ், அதோட வண்டியோட மெயின் பர்ஃபார்மன்ஸை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் பருத்தி காடு ஓட்டும் போது கண்டுபிடிச்சிக்கலாம் நண்பா. அதே மாதிரி நம்ம வீடியோஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேல் த்ரெஷர் வீடியோஸ், அப்புறம் நம்ம ஃபார்மிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் வரும் நம்ம சேனலில். கல் தான் நம்ம மெயின் பிரச்சனையே இதில். எங்கேயாச்சும் ஒரு கல் பிடிச்சிருச்சுன்னா போதும், அது உள்ளே இருக்க கல் நமக்கு மேலே டிரைவருக்கு தெரியாது, மாட்டா அப்படியே தூக்கி போடுது. இதோட 2 பிளேடு இருக்கு, போல்டெல்லாம் கட்டையை கீழே வந்துருக்குது. வண்டி இது வரை எவ்வளோ நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1500 மணி நேரம் ஓடி இருக்கு நண்பா. 6500 மணி நேரம் நண்பா. என்னை பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா இது ஒரு ஓட்டம் கம்மி தான். 15 வருஷத்தில் 6500 ரொம்ப கம்மி தான். அதாவது ஓன் யூஸ் மட்டும் ஓடுது. அதே மாதிரி வீடியோ பார்க்குற எத்தனை பேர் இந்த வண்டி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணி போங்க நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பா பின்னாடி இருக்க பெட்டை பார்த்துருப்பீங்க, மூக்கு பெட்டு. அது பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஸ்டைலில் போட்டிருக்கோம். எதுக்காக அப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, த்ரெஷரில் வந்து பின் டைப் மூக்கு தான் நம்ம செட் பண்ண முடியும். அது இல்லாமல் மேலே டோபார் இருக்கும், கீழே பிடிஓ ஜாயின் கனெக்ட் பண்ணணும். இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஹைட் ரொம்ப கம்மி, 42 HP இவ்வளோ ஹைட்டு தான் வரும் வண்டி. ஸோ இந்த வண்டியில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி பெட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். சக்ஸஸாக தான் ஓடிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
லோடு வாங்க தெரிஞ்சுங்களா, கல் ஒன்று உள்ள சிக்கிருச்சு போல். வண்டி அப்படியே ஃபுல்லாக ஆர்பிஎம் டவுனாக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சிங்கிள் பிளேட் லோடு வாங்கினாவே இதுதான் பிரச்சனை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வந்து லோடு போல் டைப், ஷேர் போல் டைப்னு சொல்லுவாங்க. அந்த பிடிஓ ஜாயிண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிளச்சு ஜாயிண்ட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம யூஸ் கிளச் ஜாயிண்ட்லாம் பொருந்தாது நண்பா. இந்த மாதிரி கல்லுக்கால் ஓட்டுறதுக்கெலாம் அது கிளச்சு ஸ்ப்ரிங்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ராப்பராக இருக்கணும். அப்படியே பார்த்தாலும் இந்த கல்லெலாம் ஓடுறதுக்கு அது லைஃப் வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் போல் டைப்பில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி பார்த்தீங்கன்னா நைட்லேருந்து ஓடிக்கிட்டுருக்கு. இது வரையும் ஒரு 2 போல்ட் கட் ஆகிருக்கு. அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. டர்னிங் ரேடியேஷன் பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டியில் நல்லா இருக்கு நண்பா. நல்லா வச்சு அடித்த இடத்துலேயே திரும்புது ரொட்டேட்டருக்குலாம். அதே மாதிரி இந்த வண்டியில் 510 கல்டிவேட்டர் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப மோசம் நண்பா. உட்காந்து ஓட்ட முடியறதில்லை இந்த வண்டியில், அது ஒரு பிரச்சனை. அவ்வளோதான் நண்பா. இன்னும் ஒரு சுற்று போயிட்டு வந்தால் இந்த வேலை முடிஞ்சிச்சு. திரும்ப இதே தான் கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.